வணக்கம் தாரிகா. நான் சுமதி மலேசியாவிலேருந்து பேசுகிறேன். இது நம்ம வீட்டு தோட்டம். வாங்க நம்ம தோட்டத்துக்கு போகலாம். ஓகே, இது நாங்கள் கரும்பு வச்சு 6 மாதம் ஆகுது. இப்போ தான் புதுசாக நம்ம தோட்டம் போட்டோம். இப்போ தான் கரும்பெல்லாம் இப்போ தான் வந்திருக்குது. ஒரு 6 மாதம். செடிங்களாம் ரொம்ப இல்லை, இப்போ தான் நட்டு வச்சோம். வாழை மரங்க. இது பூவம்பழம்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூவம்பழம் ரொம்ப புளிச்சிக்கிட்டு இனிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் வருது எல்லாம். இதான் எங்கள் ஊரில் உள்ள நன்னாஸ்னால் பைனாப்பிள், அன்னாசி பழம் செடி. இதுதான் உங்களுக்கு தெரியுமே, பருப்பு செடி. பருப்பு செடின்னு சொல்லுவாங்க. இது அறுபதாம் பச்சின்னு சொல்லுவீங்க. அதான் அந்த அறுபதாம் பச்சி. இது எங்கள் வீட்டில் தோட்டத்தில் விளைஞ்சிருக்கோம். இது புதுசாக இப்போ தான் நட்டு வச்சோம். இது ஒரு கொடி. அந்த கொடியில் இப்போ தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் துளுக்குது. இப்போ தான் இலை விட்டு இப்போ தான் கொஞ்சம் முளைச்சி வருது. அந்த பிறகு அதில் பழம் இருக்கும். லவகடான்னு பழம்னு அவகடன் பழம் அந்த கொடி. இது செவ்வாழை வாழை இப்போ தான் நட்டு வச்சுருக்கோம். இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குதுல. அது இலைங்கெல்லாம் பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த செவ்வாழை சோப்பாக நல்லா இருக்குமே. இதான் உங்களுக்குலாம் தெரியுமே. இதுவும் வாழை மரம் தான். இது பரங்கி கொடி, கத்திரி செடி. இது மாமரம் இப்போ தான் நட்டு வச்சுருக்கோம். இன்னும் பெருசாக வரல. இப்போ தான் 2 அடி அளவு வந்திருக்காங்க. தினந்தோறும் பேசுவேன். இது வெள்ளைப்பூ. உங்கள் ஊர்லேயும் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப வாசமாக இருக்கும். பிறகு இது என்ன சொல்லுவீங்க, இது இலை சடார்னு பேர் வர மாட்டுது. பொன்னாங்கண்ணி. இதெல்லாம் ஊர் பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் நட்டு வச்சேன். அப்பதான் துளுத்து வருது. வாழை மரம் ஒரு 10 வாழை மரம் இருக்குது. இது எங்கள் வீட்டு கற்பூரவள்ளி. கத்திரி 4 செடி இருக்கு. 1 2 3 4 5 செடி இருக்குது. இது மஞ்சள் பூ, நல்லா பெருசாக கொடை மாதிரி இருக்கும். இப்போ தான் முட்டு விட்டுருக்குது. பிறகு எங்கள் ஊரில் இது எங்கள் ஊரில் செண்டோ இலைன்னு சொல்லுவோம். இது ரொம்ப வாசமாக இருக்கும். இதை பிடிச்சிட்டு இதை கோழி குழம்புல போட்டால் ரொம்ப மணமாக இருக்கும். இது சங்குப்பூ பாருங்க. டெய்லி பூ பறிப்பேன். சிவனுக்கு எல்லா சாமிங்களுக்கும் மாலை கட்டி போடுவோம். பாருங்கள், எங்கள் வீட்டு தோட்டம் அவ்வளோ பெருசு இல்லை, சின்ன தோட்டம்தான். கத்திரிக்காய் இப்போ தான் இடையில ஒரு 5 கத்திரிக்காய் பறித்தேன்.
இப்போ ஒன்று இதில் ஒன்று இருக்குது. அப்புறம் துளசி இலை, இது பெருமாளுக்கு உகந்தது, பிள்ளையாருக்கும் உகந்தது. அப்புறம் மஞ்சள், இதான் எங்கள் மஞ்சள் செடி. இது புளிச்சக்கீரை, எங்கள் தோட்டத்தில் விளையிறது புளிச்சக்கீரை. அன்றைக்கி தான் புளிச்சக்கீரைலாம் சமைச்சோம். இது மரவள்ளி கிழங்கு, என் உயரத்துக்கு இருக்குது. இதுதான் மஞ்சள். இங்கேயும் ஒரு பொன்னாங்கண்ணி கீரைலாம் நட்டு வச்சுருக்கோம். பாருங்கள். இது செம்பருத்தி. வாங்க இன்னொரு பக்கம் போகலாம். டெய்லி இந்த தோட்டத்தில் தண்ணியெல்லாம் விடுவோம். இங்கே ஒரு செடி இருக்குது, இதான் அந்த சங்குப்பூன்னு சொல்லுவாங்களே, இதுதான் அந்த வாசமுள்ள இலை. உங்கள் ஊரில் இல்லை, இந்த ஊரில் நிறையா இருக்கும். இது சாதம் வடித்தா அதில் போடுவாங்க. சாதம் ரொம்ப வாசமாக இருக்கும். இது நெல்லிக்காய், சிகப்பு நெல்லிக்காய். இப்போ தான் செடி சின்னதாக இருக்குது, வளரல. இனிமேல் தான் அது பெருசாகி காய் கொடுக்கும். அந்த காய் சிகப்பு கலரில் இருக்கும், இந்த நெல்லிக்காய். அதனால தான் இலையும் சிகப்பாக இருக்குது பாருங்கள். இது பாவக்காய் கொடி பாருங்கள். எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச பாவக்காவை பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கா? இங்கேருந்து பார்த்தா ஒரு செம்பருத்தி தெரியும், சின்ன செடி, பூ பூத்துருக்குது. இதுதான் எங்கள் வீட்டு முழு தோட்டம். ஓகேவா? நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.